கேரட் பீன்ஸ் தேங்காய் பால்லாம் ஊற்றி ஒரு சூப்பரான மெத்தடில் வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. குக்கரில் 25 ml எண்ணெய், 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு பே லீஃப், கல்பாசி, ஜாதிபத்திரி, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பட்டை, ஸ்லைஸாக கட் பண்ண 1 வெங்காயம், 1 தக்காளி, அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா எண்ணெயிலே இது வதங்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு 1 கப் கேரட் பீன்ஸ் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். வதங்கினோடனே ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். துளசி பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 உலக்கு 1.5 உலக்கு தண்ணி ஆட் பண்ணணும். அதனால நான் 1.5 உலக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் அரிசியை நல்லா களைஞ்சி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அரிசியும் தண்ணியும் சேம் லெவல் வந்தோடனே நம்ம தம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்னால் கண்டிப்பாக சிக்கன் கிரேவியும் காளான் கிரேவியும் தான். வச்சு சாப்பிட்டிங்கன்னா அடி தூளாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.